بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிறைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இதயத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் நாம் மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு ஒரு அஞ்சிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏழு இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். காரணம், மனிதன் தன் வாழ்க்கையை இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்,
நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இம்மையுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட வேண்டும். மனிதன் படைத்தவனுக்கு ஒரு அஞ்சிய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை உலக மக்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக படைப்புகளில் மனிதர்களை ஒரு சிறந்த படைப்பாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கல்வி ஞானத்தை பெறக்கூடிய அறிவு ஆற்றலையும் இறைவன் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய படைப்பினுடைய துவக்கமும் சரி, மனிதனுடைய செயல்பாடுகளும் சரி, மனிதனுடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு வலிமை மிக்கது என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றார். லகத் கலகல் இன்சான பி அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை நாம் மிக அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம். இந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் நாம் கொடுத்திருக்கிறோம். மனிதன் சத்தியம் எது, அசத்தியம் எது, எது உண்மை எது பொய் என்று விளங்கக்கூடிய அறிவு ஞானத்தை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை மனிதர்களுக்கு நாம் தான் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். எனவே அல்லாஹ் தஆலா நம்மை உயர்த்துவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக, மனிதன் சிறந்தவனாக, அறிவுள்ளவனாக, நேர்மையாக, நீதியாக, இறைவனுக்கு அஞ்சியவனாக, இறைவனால் கொடுக்கப்பட்ட இல்மை, இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியை, இறைவனுடைய மார்க்க கல்வியை மனிதன் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இந்த உலகத்தில் படைத்தவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய வழிமுறைகளை இந்த மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் சிறந்தவனாக திகழ வேண்டும் என்றால் தன்னிடம் இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கல்வியினுடைய அவசியம், கல்வியினுடைய இறைவனால் கொடுக்கப்பட்ட இறை கல்வியை மனிதன் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றி தரும் இறை கல்வியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மனிதன் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இல்மை தேடக்கூடிய அந்த ஞானத்தை இறைவன் தான் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அர் ரஹ்மானை அல்லாஹ் துவங்கும் பொழுது அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதனை நாம் படைத்துவிட்டு ரப்பல் ஆலமீன் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தார். உலகத்திலே ஒரு கல்வியினுடைய துவக்கம், ஒரு கல்வியினுடைய ஆரம்பம் படைத்தவனால் தான் துவக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் கல்வி ஞானம் வளர்கிறது என்று சொன்னால் படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான், மனிதனை அவன்தான் படைத்தான், அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லமவுல் பயான், ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒரு தெளிவை, ஆற்றலை இறைவன் தான் தந்திருக்கிறான் என்பதை உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கிற கல்வி இருக்கிறது, நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, பேசக்கூடிய பேச்சாற்றல் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, கற்கக்கூடிய வலிமை இருக்கிறது. இவைகள் ஒட்டுமொத்தத்தினுடைய சாராம்சம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று என்ற ஒரு அருள்படை என்பதை மனிதன் திட்டவட்டமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை விலகினால்தான் மனிதன் படைத்தவனுடைய கல்வியை தேட வேண்டும். படைத்தவன் சொல்கின்ற கல்வியை அறியாத ஒரு வாழ்க்கை ஒரு மரண வாழ்க்கை. அது எந்த பயனற்ற வாழ்க்கை. ஒரு மனிதன் படைத்தவனை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, படைத்தவன் கொடுத்த கல்வியை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்தில் காணப்படுகிற எல்லா கல்வியும் மனிதன் தேடி 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 ஓடி ஆடி படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் படைத்தவனை பற்றி தெரியவில்லையே, படைத்தவனால் அவர் வலியுறுத்தப்பட்ட அனுப்பப்பட்ட தூதரை பற்றி தெரியவில்லையே. இப்படி பற்றிய கல்வி இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை குர்ஆன் அழுத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அல்லம ஆதமல் அஸ்மாஅல் குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய எல்லா பெயர்களையும் விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்தில் மனிதன் என்றால் ஒன்று கற்கக்கூடியவனாக, அறியக்கூடியவனாக, அல்லது அவன் படிப்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக
தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் அழகாக எடுத்துரைக்கிறது. மனிதனை சிந்திக்கக்கூடிய வலிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனிதன் நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டாலும் அமைத்துக் கொள்ளலாம், எதை வேண்டாலும் நாம் தேடிக்கொள்ளலாம் என்பதற்கு இறைவன் படைக்கவில்லை. நீ இதைத்தான் தேட வேண்டும், இதைத்தான் தேடிக்கொள்ள வேண்டும், இந்த அறிவு கிட்ட இருக்கணும் என்று நம்மை படைத்தவன், நம்மை உருவாக்கியவன், நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தவன் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மை படைத்த அல்லாஹ்வுடைய கல்வியான குர்ஆனை பற்றியான அறிவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான அறிவு, நாளை மறுமையில் நமக்கு பயன் தரக்கூடிய இந்த கல்வியை கற்காமல் நாம் இருந்துவிடக் கூடாது. அதை கற்றுதான் தீர வேண்டும். அதுதான் நமக்கு பயன் தரக்கூடியது. அதுதான் மகத்தான வெற்றியை பெற்றுத் தரக்கூடிய கல்வி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகில் எவ்வளவு உயர்ந்த கல்வியை படித்தாலும் சரிதான், உலகில் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இறையாண்மையான கல்வி அவசியமான ஒன்று. இதுதான் மனிதனை உயர்த்தி நிறுத்தக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது. எனவேதான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிக்கு அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த தூதருக்கு எதை கேட்க சொல்கிறான்? சூரத்து தாஹா 20வது சூராவினுடைய 114வது வசனத்தில் நபியை பார்த்து அல்லாஹ் எதை கேட்க சொல்கிறான் தெரியுமா? குர் ரப்பி ஸித்னி இல்மா. நபியே, இந்த மக்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அறிவை அதிகப்படுத்தி யா அல்லாஹ். எப்ப சொல்லும் பொழுது வழி செய்த ரசூல 40 தாண்டி தான் வழி வருகிறது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இளமையில் தான் கல்வி கேட்க வேண்டும், கல்வியினுடைய வளர்ச்சி சிறு வயதோடு முடிந்து போய்விட்டது என்றும் மரண படுக்கை வரை கல்வி தேட வேண்டிய கட்டாய கடமை இஸ்லாமில் இருந்திருக்கிறது. எனவேதான் ஒரு நபிக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்போது வயதிலே சொல்லி காட்டுகிறான்? நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துறா அல்லாஹ், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை உடைய அல்லாஹ், உன்னுடைய இல்மை எனக்கு கொடுத்து கொண்டே யா அல்லாஹ் என்று ஒரு நபியை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வைத்து இறைவன் அறிமுகப்படுத்துகிறான். உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு கல்வி அவசியம். ஒரு மனிதன், ஒரு சமூகம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு கல்வி தேவை. ஒரு குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கல்வி தேவை. ஒரு ஜமாஅத் உயர்த்தி நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கே ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர்கள் அவசியம் என்பது குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இல்மு இல்லாதவர்களை வைத்து நாம் எந்த ஒரு பலனையும் அடைய முடியாது. நாம் மிகப்பெரிய அறியாமை தள்ளப்பட்டு விடுவோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா கல்வியினுடைய மகத்துவத்தை உலகத்தாருக்கு விளங்க வைப்பதற்கு ஒரு நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நபி ஸித்னி இல்மா, நீங்கள் கல்வியை கேளுங்கள், இதை கேட்டுக்கொண்டே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உலக மக்களுக்கு அறிவுரை தெரிவிக்கிறார். மனிதன் என்றால் அவனுக்கு கல்வி தேவை. அவன் கல்வியை விளங்கினால்தான், கற்றால்தான் அவன் எது உண்மை, எது நியாயம், எப்படி நடக்க வேண்டும், படைத்தவனை பற்றியான அறிவு இல்லை என்று சொன்னால் அவனுடைய நடவடிக்கை முழுமையாக படைத்தவனை மறந்ததாக மாறி அவன் பாவத்தில் விழுந்து விடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உயர்ந்த நபியாக இருந்த அவர்கள் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார் என்று அல்லாஹ் கேட்க சொல்லுகிறார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து ஷூரா 26வது சூராவினுடைய 83வது வசனத்தில் இப்ராஹிம் ரப்பிட்ட கேட்கிறார், ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ ஹிக்மி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, ரப்பி ஹப்லி ஹுக்மன், யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை கொடு யா அல்லாஹ், இல்மை கொடு யா அல்லாஹ், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடு, இல்மை கொடு யா அல்லாஹ், வ அலைஹி பிஸ்ஸாலிஹீன். அந்த இல்மின் மூலமாகத்தான் அந்த நல்லடியார்களோடு போய் சேர முடியும். எனவே இந்த நல்லடியார்களோடு நாளை மறுமையில் கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி ரப்பிடத்திலே கேட்டதை இறைவன் நினைவூட்டுகின்றான். கல்வியினுடைய அவசியம், ரப்பை அறிந்து கொள்வது அவசியம், மார்க்க இல்ம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அதே இப்ராஹிம் நபி தன் தந்தையிடத்தில் சொன்னதை அல்லாஹ் சூரத்து மரியமிலே 19வது சூராவினுடைய 43வது வசனத்திலே சொல்கிறான், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதீக ஃபத்தபிஇனி அஹதீக ஸிராத்தன் சவியா. என் அருமை தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத இல்ம், உங்களுக்கு கிடைக்காத அறிவு அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் சொல்வதை பின்பற்றுங்கள், இந்த தீனை பின்பற்றுங்கள், இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள், உங்களை படைத்தவர் சொல்வதை கேளுங்கள், உங்களை நான் செவ்வையான சரியான பாதையின்பால் கொண்டு செல்கிறேன். ஒரு மனிதன் வெற்றி தரத்தை அடைய வேண்டும் என்றால் படைத்தவர் சொல்வதை கேட்க வேண்டும், படைத்தவர் சொல்வதை பின்பற்ற வேண்டும். மனிதன் உயர்வதற்கு இதுதான் அஸ்தி
அஸ்திவாரம். படைத்தவன் சொல்வதை கேட்க தயார் இல்லை என்றால் அந்த மனிதன் மிகப்பெரிய அழிவை நோக்கி பயணிக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக அந்த கல்வியினுடைய அவசியத்தை நபிமார்களின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார், அவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை கொடுத்தோம். சூரத் யூசுப் 12வது சூராவின் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலம்மா பலக அஷுத்தஹு வ ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அந்த அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தை அடைந்த பொழுது அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அவர்களுக்கு கொடுத்தோம். வ கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். நல்லடியார்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மக்களுக்கு, சத்தியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உன்னத உள்ளம் கொண்டவர்களுக்கு நாம் இவ்வாறுதான் கல்வியை கொடுக்கிறோம், ஞானத்தை கொடுக்கிறோம். எத்தனை பேர் உலகத்தில் கல்வி எற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை கல்வியை படிப்பதுடைய சிந்தனையை குடும்பத்தில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிற கல்வியை படிக்க வேண்டும், உலகம் சொல்கின்ற கல்வியை படிக்க வேண்டும். ஆனால் அந்த உலகத்தை படைத்தவர் சொல்கின்ற கல்வியை படிக்க வேண்டாமா? உலகம் சொல்கிற கல்வியை நோக்கி பயணிக்கின்றோமே, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திற்கு இந்த கல்விதான் அவசியம் என்று நினைவூட்டுகின்றானே, அந்த படைத்தவருடைய கல்வியை மறக்கலாமா? அதை கற்காமல் வாழ்ந்த என்றால் எப்படிப்பட்ட சீரழிவு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். மார்க்க கல்வி, இறையாண்மை கல்வி, இறைவனால் கொடுக்கப்பட்ட கல்வி அறிவதன் மூலமாகத்தான் சீரமைக்கப்படும், ஒற்றுமை ஏற்படுத்தப்படும், உயர்வு ஏற்படுத்தப்படும், இந்த மனித நேயம் ஏற்படுத்தப்படும். உலக வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் மனிதன் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் படைத்தவனால் கொடுக்கப்பட்ட அந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே சொன்னார்கள். அதையும் அல்லாஹ் சூரத் யூசுப் 12வது சூராவின் 101வது வசனத்திலே சொல்கிறார், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீல் அஹாதீஸ் ஃபாதிர் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலீ ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் சொன்னார், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தாய். வ அல்லம்தனி மின் தஅவீல் அஹாதீஸ், கடவுளின் வியாக்கியானங்களை அறியக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய கல்வி ஞானத்தை எனக்கு கொடுத்தாய். ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை படைத்தவனே, பூமியை படைத்தவனே, இந்த பிரபஞ்சமான உலகத்தை படைத்தவனே, அன்த வலியு ஃபித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் நீதான் எங்களை பார்க்கக்கூடியவன், கண்காணிக்கக்கூடியவன், பொறுப்பாளன். வலியு ஃபித் துன்யா வல் ஆখিরা, மறுமையிலும் எங்களை பொறுப்பாளன் நீயே. வலேத்னி பிஸ்ஸாலிஹீன் முஸ்லிமன் வலேத்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னுடைய மரண படுக்கை உனக்கு அஞ்சிய விதத்தில் இருக்க வேண்டும், அடிபணிந்த நிலையில் இருக்க வேண்டும். நீ என்னை நல்லடியாக சேர்த்து விடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த இல்மை குறித்து அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்டதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். கல்வி என்பது, இறையாண்மை கல்வி என்பது, படைத்தவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த இல்மை ஒவ்வொரு மனிதர்களும் கற்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளை உயர்த்தி நிறுத்தக்கூடியது என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். எனவேதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு ஏராளமான கல்வியை கொடுத்தான், கற்க அனுப்பி வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொன்னவுடனே அல்லாஹ் தஆலா அவரை பயணம் சென்று கிதிர் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே போய் கல்வி கேட்கும்படி அவர்களை போத வைத்தார் என்றார். அன்பிற்குரிய கல்வி என்பது கடல் போன்றது. அதற்கு முடிவு கிடையாது, வயது கிடையாது. மரணிக்கின்றவரை கல்வியுடைய தாக்கமும் தேக்கமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எல்லோரிடத்திலும் கல்வியினுடைய தாக்கமும் தேடமும் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அதே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற லுக்மானிலே 31வது சூராவில் சொல்லப்படுவது வழக்கது ஆதைனா லுக்மான் ஹக்மத அனிஷ்குரில்லாஹ், லுக்மான் அவர்களுக்கு நாம் நன்மை ஞானத்தை கொடுத்தோம் என்று நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் என்று நாம் கூறினோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி என்பது மிக அவசியமான ஒன்று. குறிப்பாக படைத்த அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், படைத்த அனுப்பப்பட்ட தூதரை தெரிந்து கொள்ள வேண்டும். கற்றவரும் கல்லாதவரும் சமமாக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ஸுமர் 39வது சூராவின் 9வது வசனத்திலே சொல்கிறான், ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கற்றவர்களும் கற்காதவர்களும் ஒரு காலம் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா பிறப்பித்து சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு அடியார்களும் நாம் மறுமையை நோக்கி பயணிக்கின்றோம். மரணம் என்ற படுக்கையை தாண்டாமல் நம்மால் அந்த பூமியில் வாழவே முடியாது. மரண படுக்கை ஒன்று இருக்கிறது என்றால் நம்முடைய ஒவ்வொருவரும் படைத்தவனை அறிந்து கொள்ளக்கூடிய மார்க்க கல்வியை கற்க வேண்டும். நம்மளது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை இறை மார்க்கத்தை கற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உலகத்தினுடைய எந்தெந்த கல்வியை மனிதன் தேடுகின்றான், உலகத்தில்
ஆனால் படைத்தவனை மறந்த வாழ்க்கை தான் துன்யாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை குடும்பத்தினர்கள் தனது பிள்ளையை ஆலிமாக ஆக்க வேண்டும், ஹாஃபிஸாக ஆக்க வேண்டும் என்ற சிந்தனை போய்விட்டால் உலகத்தினுடைய ஐந்து போக்கப்பட்டு நாளைக்கு ஒரு பள்ளியில் தொழ வைப்பதற்கு இமாம் கிடைக்க மாட்டார் என்பார்களே. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சமுதாயம் அடைந்து கொண்டிருக்கிறது இமாமத்திற்காக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்க வேண்டிய கல்வி எது என்பதை குர்ஆன் சொல்லியும் படைத்தவன் கூறியும் அதை நாம் மதிக்காமல் உலகத்தினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்காக பொருளாதாரத்தை அளித்துக் கொண்டிருக்கிறோமே. இஸ்லாம் தடுக்கவில்லை, கற்க வேண்டிய கல்விகளை கற்கலாம். ஆனால் அதற்கு அஸ்திவாரம் என்ன? படைத்தவனை பற்றிய குர்ஆன் பேசுகிற கல்வி, இறைவனால் கொடுக்கப்பட்ட இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஜாதலா 58வது சூராவின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் யார் நல்ல ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் உயர்த்தப்படுவார், அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகள் உண்டு என்று ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். ஒருவர் கற்றிருக்கிறார், கல்வியை கற்றிருக்கிறார், மார்க்கத்தை அறிந்திருக்கிறார், அதற்காக பல ஆண்டு காலங்கள் தியாகம் செய்து தன் இல்மை தேடி வந்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா அவரை உயர்த்தி காட்டுவார், அவருக்கு அந்தஸ்தை கொடுப்பார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். எத்தனை நம்முடைய குருக்கள் நம்முடைய குடும்பங்களில் ஆலிம்களாக ஆக்கியிருக்கிறோம், ஹாஃபிஸ்களாக ஆக்கியிருக்கிறோம். ஏன் அந்த தாக்கம் இந்த உம்மத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது? அது பிரிகிறது என்றால் நாம் மிகப்பெரிய அறிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டல் நம்மை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. என்பார்களே, உண்மையில் நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்களிலும் மார்க்கத்தை சரியான முறையில் போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை உருவாக்குவது ஒவ்வொருவருடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்கள் மீது படைத்தவருடைய கொடுக்கப்பட்ட அந்த இல்மை கற்பது, படைத்தவருடைய தூதர் சொல்லப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்வது கட்டாய கடமை. இந்த கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை கல்வியை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த கல்வி உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையினுடைய உயர்வையும் அந்தஸ்தையும் பெற்றுத் தரக்கூடிய கல்வி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்களே. அன்பார்ந்தவரை சிந்தித்து பாருங்கள், நாம் எந்தெந்த கல்வியை தேடுகின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை ஊட்ட வேண்டும் என்று பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம், நேரங்களை செலவு செய்கிறோம். படைத்த ரப்பல் ஆலமீன் சொன்ன கல்வியை ஏன் ஊட்டுவதில் அந்த சிந்தனையை வராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அறிவினுடைய பயனாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண நினைக்காதீங்க, இதை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் விட மாட்டார். இறை கல்வியை விட, இறை மார்க்கத்தை விட உன்னுடைய உலக வாழ்க்கையை நீ உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பிள்ளையை உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். என்னை மறந்தாய் என்று அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅயத்தி. ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் விசாரிப்பார். அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் சரி, பிள்ளைகளுக்கு சோதனை. அந்த பிள்ளைகளுக்கு இறை மார்க்கத்தை போதிக்காமல், நீங்கள் இறை கடமைகளை போதிக்காமல், இறை மார்க்கத்தின் கல்விகளை ஊட்டாமல் வளர்த்தால் நீங்கள் மிகப்பெரிய சோதனையில் இருந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் படைத்த அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். படைத்தவரது தூதர்களுடைய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர்களுக்கு நலவை நாடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிரு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகிறார், யாருக்கு நல்லது செய்ய அல்லாஹ் நினைக்கிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய இல்மை பற்றியான சிந்தனை, அறிவாற்றலை, விளங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை யாருக்கு நல்லது நடக்க வேண்டும், இவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்கு இறை மார்க்கத்தினுடைய நெருக்கத்தினுடைய விளங்கிக் கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய அவசியத்தையும் கல்வியினுடைய இல்மினுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி நமக்கு நினைவூட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இல்மை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவரை விரும்புகிறான், அவருக்கு நலவை நாடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார், மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார், யார் குர்ஆனை கற்று யார் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு அடியாருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட குர்ஆனிய கல்வி கற்றறிய வேண்டும். அப்போதான் நீங்கள் சிறந்தவராக ஆக முடியும். ஒரு மனிதன் சிறந்தவராக ஆகுவது செல்வத்தை
உனக்கு இருக்கிறதா? குர்ஆனுடைய நெருக்கம் இருக்கிறதா? படைத்தவனால் கொடுக்கப்பட்டது இல்முடைய உதயதரம் உன்னுடைய உதயத்தில் இருக்கிறதா? யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுதெல்லாம் கல்வியுடைய துரத்தை, கல்வியுடைய தரத்தை, கல்வியுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டு நேற்று இன்று அல்ல இன்றை வரை நமக்கு கல்வி வந்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு செய்யப்பட்ட தியாகங்கள், அன்றைக்கு அந்த கல்விக்காக வேண்டி பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், பசி, வறுமை, கொடுமை அறிவதற்கு காரணி இல்லை, ஆணை இல்லை, இப்படிப்பட்ட தருவையிலும் இறைக்கல்வியை தேடி போனார்கள் என்றால் அன்றைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த கல்வியினுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமுஹு கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜி வ ஹஜ்ஜத்துஹு தாமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் மன் கதா இலல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? லா யுரீது இல்லா கைரன் யதஅல்லமுஹு அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக வருகிறார். அல்லது அவர் கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறார் என்றால் இதற்கு எவ்வளவு பெரிய உயர்வு தெரியுமா? ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் வந்து இறை இல்மை தேடிக் கொள்ள வேண்டும் அல்லது இறை இல்மை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தோடு ஒரு மனிதர் வருவார் என்று சொன்னால் ஒரு ஹஜ் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கின்றது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு இழப்பு எழுந்திருக்கும். அந்த கல்வியினுடைய உயர்வுடைய மகத்துவம் இவ்வளவு தெளிவாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சிந்தனை இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறதை எந்த ஒரு பல்லை எதையும் ஒரு பிடித்து விட முடியாது. அன்பார்களே, இறை மார்க்கம் இறைமையும் இல்லாமல் நாம் எந்த ஒரு வெற்றியும் அடைந்து விட முடியாது. அன்றைக்கு அடைந்த வெற்றிகள் எல்லாம் இறை மார்க்கத்தோடும் இறை கல்வியோடும் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். அதுதான் உயர்வு என்று நினைத்தார்கள், அதற்காக பாடுபட்டார்கள், தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு ஏழ்மை பற்றி நாம் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட தியாகத்தினுடைய விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நன்மை ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், போதிக்க வேண்டும் நிகழ்ந்து வந்தால் ஒரு அச்சியினுடைய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அது நாம் எத்தனை இறை இல்லங்களில் வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தினத்தில் கொடுக்கப்படுகிற அந்த உபதேசத்தை முழுமையாக உட்கார்ந்து அமர்ந்து கேட்க வேண்டும் என்ற சமூகம் இன்றைக்கு பின்தள்ளப்பட்டு பின்னால் நின்று கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு இழப்பை நாம இழந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், இவர்களை கொண்டு போய் நாளை மறுமையிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக நம்மளுக்கு அழகிய வழிகாட்டல்கள், போதனைகள், நல்ல சிந்தனைகளை ஊட்டப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இல்முடைய தர்ஜாக்கள் மிக உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது. எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெறுவதற்காக தந்த துன்யாவில் அல்லாஹ் நம்மை வாழ விட்டு வைத்திருக்கிறார். நமக்காக மறுமையை சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டிய இல்மை அல்லாஹ் தஆலா இந்த இல்மை தேட சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு பி தரீகன் இலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவர் ஒருவர் இந்த படைத்தவனை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய இல்மை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேக்கத்திலே, ஆர்வத்திலே, ஆசையிலே அந்த கல்வியை தேடி செல்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதையை லேசாக ஆக்கி வைத்து அவரை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தள்ளி விடுகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் உலகத்தில் எவ்வளவு உயர்வை கல்வியை படித்திருந்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோமே. அன்பார்ந்தவர்களே, படைத்தவனுடைய குர்ஆன் ஓத தெரியவில்லை, படைத்தவனுடைய இல்மை பற்றி தெரியவில்லை. மன்றத்தில் வைக்கப்பட்ட பிறகு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி நம்மளால் பதில் சொல்ல இயலும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்குரிய சொர்க்கத்தினுடைய பாதை இதுதான், சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கல்வியினுடைய தரம் அதுதான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தங்களுடைய அந்த சஹாபாக்களுக்கு பல பேருக்கு துஆ செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய சிறிய தந்தையுடைய மகனாகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரத்யேகமாக துஆ செய்தார். எப்படிப்பட்ட ஒரு துஆ? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வதம்மனி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கட்டி பிடித்தார்கள். அவர்கள் நெஞ்சோடு என்னுடைய நெஞ்சை இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை ஃபக்கீஹ் ஃபித்தீன், இவருக்கு மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வழியை கூடிய அல்லாஹ், மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கூடிய அல்லாஹ், இவருக்கு ஹதீஸ்களை மனப்பாடம் செய்யக்கூடிய வாய்ப்பை கூடிய அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ் அலிமுல் கிதாப், யா அல்லாஹ் இவர் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்தார்கள்.
அந்த பிரார்த்தனையினுடைய வலிமையும் வல்லமையும் தான் அவர்கள் கல்வியில் ஒரு தஃசீர்களுடைய முதல் விளக்கவுடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் ஏன் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு இல்லங்களிலே போய் தட்டி எழுப்பி அவர்களை கேட்பார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க எந்த ஹதீஸை கேட்டீங்க எனக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு வீடாக தட்டி கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் வீடு திறக்கப்படவில்லை என்றால் அந்த தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டு வாசலிலே படுத்து கிடப்பார்கள். உலகத்தினுடைய மண்ணும் அங்கே போற்றப்படும். வீட்டு வாசல் திறந்துபட்டு சாவி வெளியே வரும்போது எதற்காக நீங்கள் இப்படி படுத்து கிடக்கிறீர்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதே என்று சஹாபாக்கள் கூறுவார்கள். கல்வியை தேடிதான் நாம் வர வேண்டுமே தவிர கல்வி உங்களை தேடி வராது என்றார்கள். அன்பிற்குரியவர்கள், அப்படியெல்லாம் தியாகம் செய்தவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பல சஹாபாக்கள், உயர்ந்த சஹாபாக்களுக்கு முன்னால் தான் இப்னு அப்பாஸ் நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் இறைமார்க்க கல்வி அவர்கள் அந்த அளவுக்கு அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏற்று சொன்னால் உலக வாழ்க்கையில் இறைமார்க்கத்தை நாம் கற்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை போதிக்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு இளைஞர்கள் இளமை பருவத்தை அடையக்கூடிய நபர்கள் நாங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றோம். எதற்காக? 20 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து இறை மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர்கள் எங்களை பார்த்து ஒரு குடும்பத்தினுடைய ஆசை வந்துவிட்டது என்று நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் 20 நாட்களுக்கு பிறகு அனுப்பினார்கள். அனுப்பும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் செல்லும் பொழுது நீங்கள் கற்றதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். அவர்களுக்கு அங்கே நீங்கள் சென்றால் உங்களில் ஒருவர் அவர்களுக்கு தொழ வைக்கட்டும் என்றார்கள். ஒரு மனிதர் தொழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யார் குர்ஆனை அதிகமாக அறிந்தவர் யார், குர்ஆனை அதிகம் ஓதியவர் யார், குர்ஆனுடைய வழக்க வழக்கங்கள் நெருக்கமானவர் யார், அவர்தான் உங்களில் தொழ வைப்பதற்கு தகுதியானவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உயர்விய கல்வியை படித்தாலும் ஒரு மஸ்ஜிதை நீங்கள் தொழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கு குர்ஆனிய கல்வி உங்களிடம் இருக்க வேண்டும், குர்ஆனை என்று அறிந்திருக்க வேண்டும், குர்ஆனை என்றால் ஓதி இருக்க வேண்டும், குர்ஆனுடைய உச்சரிப்பு உங்களிடம் இருக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாதிக்கு சமமானவர்களாக இருந்தால் ஃபஅக்ரபு அலைஹில் கிதாப் சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை அறிந்தவர்கள் யார் இருக்கிறார் அவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்குரிய அடியார்களே நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு உயர்வான ஒரு இல்மு இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய நன்மை எவ்வளவு நமக்கு பயன் தரக்கூடியது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் கற்றுவந்து சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் மக்களிடத்தில் சென்றால் நான் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அதுபோல நீங்கள் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை கல்வி அல்லாஹ்வின் கல்வியை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு அதிகாரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை கூட இன்றைக்கு எவ்வளவோ கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நாமும் அல்லாஹ் மதரசாவை 11 ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பங்கெடுப்பதற்கான அழகிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கல்வியுடைய தரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளை மார்க்கத்தை படிப்பதன் மூலமாக நாளை மறுமையில் உங்களை உயர்த்தி நிறுத்தக்கூடியதாக உங்களுடைய அமல் அதிகரித்துக் கொண்டு போகும். ஏன்? உங்களுடைய பிள்ளை சாரியான பிள்ளைகளாக இருந்ததன் காரணமாக. எனவே இது போன்ற வாய்ப்புகள் இருந்து நாம் பயன்படுத்தவில்லை என்றால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை படிக்கவே மார்க்க இல்மு இருந்தால்தான் சீரழிவிலிருந்து சமுதாயத்தை காக்க முடியும். அந்த குழந்தை பிள்ளையும் பாவத்திலிருந்து தீமையிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும். இறை கல்விதான் மிக அவசியமான ஒரு படைத்தவருடைய குர்ஆனை அறிவிக்க வேண்டும். படைத்தவரால் அனுப்பப்பட்ட தூதருடைய அந்த செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மதரசாக்களில் குர்ஆனுடைய விளக்க உரை, ஹதீஸுடைய விளக்க உரை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையுடைய செயல்பாடு, இந்த மார்க்கத்திற்கு செய்த தியாகங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் இழந்துவிடக் கூடாது. குறிப்பாக ஆண்களும் தன்னுடைய வாழ்க்கையில் மார்க்க போதிக்கக்கூடிய எத்தனை மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊரிலே ஆய்வுகள் மிக மிக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து உருவாக்க அன்றைக்கு தாய்மார்கள் நினைத்தார்கள் என்னுடைய பிள்ளை ஆதிமாக்கப்பட வேண்டும் என்று நீயத்தை வைத்து அதற்காக வேண்டி தன் பிள்ளையை தயார்படுத்தினார்கள். எத்தனை யோசித்து பாருங்கள், எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த நீயத்தை நம்முடைய உள்ளத்தில் போடப்பட்டிருக்கிறது.
என்னுடைய பிள்ளையை பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும், உலகாவிய கல்வியை கற்க வேண்டும் என்று பல நாடுகளுக்கு அழைப்பிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறேன். எந்த ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், மிக குறைவாக இருக்கிறார்கள் பார்க்கிறீர்களே. ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்க வேண்டும், என் தூதர் சொன்ன அந்த இல்மை, என் ரப்பு கொடுத்த இல்மை என் பிள்ளை படித்தினால் வறுமையை நடக்காத வேண்டி காத்து கொண்டு இருக்க வேண்டுமே என்ற உன்னத நிலையை நாம் உணர வேண்டும் என்றார்களே. அப்படிப்பட்ட இல்மை நாம் கற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு எவ்வளவு சிறப்பை வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்வியின் மூலமாக தான் நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தான் இதைதான் விரும்புகிறான். ஏனென்றால் இந்த கல்வி நான் இருந்தால் தான் எவ்வளவுதான் ஓடி ஆடி செல்வந்தர்களாகவும் உலகத்தினுடைய உயர்தரமான கல்வியை படித்து பல மொழிகளில் பேசி தெரிந்து திரிந்தாலும் சரிதான், மரணித்த பிறகு, மரண படுக்கை அடைந்த பிறகு, கபனித்த பிறகு, மன்னரை கபருக்குள்ளே வைக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? மண் ரப்புக, உன்னை படைத்தவர் யார்? நீ உயரிய கல்வியாக இருக்கலாம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், உலகத்தில் பெரிய மனிதராக பேசப்பட்டிருக்கலாம், பல நோட்டீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம், பல உயர்ந்த அதிகாரிகள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் மன்னரையில் வைக்கப்பட்டிருக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி மண் ரப்புக, உன்னை படைத்தவர் யார்? யார் இந்த துனியாவிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு இறை பிடிப்போடு ஒரு ஆணோடு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் சொல்வார்கள், மன் ரப்புக, ஒரு மூமின் சொல்வார், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான். அதே போன்று உங்களுடைய மார்க்கம் என்ன? இறை மார்க்கத்தை கற்க வேண்டும், போதிக்க வேண்டும், பிறருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எவ்வாறு நபி தோழர்களும் ஆசைப்பட்டார்களோ, பெண்மணிகள் இருந்தார்களோ, அதை மார்க்கத்தை போதிப்பதற்காக பல தியாகிகள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் பிள்ளையை 10 ஆண்டு காலம் நபியிடத்திலே கொண்டு போய் தனக்கு 1000 தேவைகள் இருந்த போதிலும் விதவையான பிறகு கூட உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அரஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரின் பிள்ளை மார்க்கத்தை அறிய வேண்டும், நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வறுமைக்கு விலை போகக்கூடிய பிள்ளையாக ஆக வேண்டும் என்று கொண்டு போய் மதீனாவிலே ஒப்படைத்தார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த இல்மினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் அளித்தோம் என்றால் ரப்புல் ஆலமீன் வறுமை அந்த தவறில் கேட்கக்கூடிய தீனுக்கு உன்னுடைய தூதரை பற்றி கேட்பார். அல்லாஹ் கேட்கப்படும் போது மூமின் சொல்வார், என்னுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே வானவர் கேட்பார், எப்படி அறிந்து கொண்டாய்? உமாய் தெரிக்கு எப்படி தெரியும்? அப்பொழுது உண்மையான மூமின் சொல்வார், கிதாபக்கல்லாஹ் வ கிதாபுக, உன்னுடைய இறைவேதத்தை ஓதினேன், பாவம் துபி, அதை நான் ஈமான் கொண்டேன், வ சத்தத்து, அதை நான் உண்மைப்படுத்தினேன். மறுமையில் கபருக்குள்ளே வச்சு கேட்கப்படும் பொழுது குர்ஆன் ஓதினேன், குர்ஆனை கல்வி கற்றேன், உன்னுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டேன், அப்படிப்பட்ட ஒரு நசீப் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் யா அல்லாஹ், அதனால் தான் உன்னை விலகினேன், உன் தூதரை விலகிக் கொண்டேன், ஈமான் கொண்டேன், நான் உண்மைப்படுத்தினேன் என்று மறுமை மன்னரையிலே அவர் சொல்வார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எப்படிப்பட்ட உயர்வை கல்வியை படிக்க இஸ்லாம் தடை வைக்கவில்லை. ஆனால் படிக்கலாம். அதே நேரத்தில் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட இல்மை தேடுவது கட்டாய கடமை. அதுதான் நம்மளோடு வரக்கூடியது, மறுமைக்கு வரக்கூடியது, பயன் தரக்கூடியது. அப்படிப்பட்ட இல்மினுடைய அவசியத்தை உணர்ந்து எவ்வாறு சஹாபாக்கள் இமாம்கள் குறிப்பாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு இல்மை தேடி போனாங்க. மக்காவிலிருந்து மக்காவுக்கு நடைபயணம், பக்தாதிலிருந்து யமனுக்கு நடைபயணம். இன்றைக்கு ஹதீஸ் கலைகளை சர்வசாதாரணமா இன்னைக்கு நெட்ல தட்டி எடுக்கிறோமே, இது எல்லாம் சேகரித்தவர்கள் யார்? இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ஏராளமான ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அன்றைக்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே கல்விக்காக தேடினார்கள், ஓடினார்கள். அதனுடைய விளைவு நமக்கு இன்றைக்கு ஹதீஸ் கிடைத்திருக்கிறதா? நாமும் இந்த வாழ்க்கை கல்விக்காக நம்முடைய வாழ்க்கை பயன் தரக்கூடிய வாழ்க்கையாக, பயன் தரக்கூடிய இல்மாக நாம் தேர்வு படிக்க வேண்டும். அதுதான் மறுமை பயன் தரக்கூடியது. அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எந்த இல்மை கொடுத்தானோ அந்த இல்மை தேடுவதிலும், ஆர்வம் ஊட்டுவதிலும், அதில் ஆசைப்படுவதிலும், கற்பதிலும் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். காரணம், நாம் இந்த உம்மத்தின் ஒவ்வொரு அடியார்களும் உயர்ந்து இருக்க வேண்டும், சிறப்பை அடைய வேண்டும், சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், உலகத்தில் மனிதர்களுக்கு மிக அழகிய வாழ்க்கை தோற்றங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நாளை வறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறையாண்மை கல்வியை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் அந்த கல்வி பயன் தரக்கூடியது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மாத இப்னு ஆதம் இன்கது அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன் இறந்து விட்டால், அவர் இந்த உலகத்தில் மரண படுக்கை அடைந்து விட்டால், மனக்குள் உயிரை கைப்பற்றி விட்டால், தொழ முடியாது, தொழாதவர்கள் பிரச்சனை இல்லை, அவர் வாழ்க்கையை தொழுவதில்லை, அவருடைய அமல் எல்லாம் துண்டிக்கப்பட வேண்டும், இந்த தர்மமும் செய்ய
ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அவர் சதக்கத்துல் ஜாரியாவாக அல்லாஹ்விற்காக வேண்டி பொருளாதார உதவி செய்து நிலையான தர்மம் செய்தார். அந்த தர்மம் நாளை வறுமைக்கு மௌத்துக்கு பின்னால் அவருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று வலதும் சாலிஹன் எதுவரவு அவர்கள் அழகிய நல்லொழுக்கம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள தீனுள்ள அல்லாஹ்வை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்த ஒரு சாலியான பிள்ளைகளாக உருவாக்கப்பட்ட இந்த பூமியில் விட்டு சென்றார் என்றால் அந்த பிள்ளை கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து தந்தைக்கும் தாய்க்கும் உயர்ந்த அந்தஸ்தை வறுமையை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது எவர் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கலாமை பெற்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை பெற்றார், இறைவன் கொடுத்த இல்மை தேடினார், அதனுடைய தாக்கமும் ஆசையும் அவருடைய உள்ளத்தில் பதியிருந்தது. அந்த இல்மை கொண்டு போய் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்தார், தானும் பெற்றார், உற்றார் உறவினருக்கு எடுத்து கூறினார் என்று சொன்னார். அந்த இல்ம் அவருடைய மௌத்துக்கு பின்னால் மன்னரைக்கு ஒரு வறுமைக்கு வரும் நாளை வறுமையில் அவர் செய்த அந்த இல்மினுடைய தாக்கமும் நேக்கமும் அவருக்கு மௌத்துக்கு பிறகு வந்து மரண கியாமத்தினால் வருகின்றவரை வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நமக்கு நினைச்சிருமோ, இதெல்லாம் நம்மளோடு வருமோ, இதெல்லாம் நம்மை உயர்த்தி நிறுத்துமோ, இதெல்லாம் நம்மை மனிதநேயத்தில் வாழ வைக்குமோ, எது அல்லாஹ்விடத்தில் பயன் தருமோ, எது சொர்க்கத்தை பெற்று தருமோ, எது நம்முடைய பாவங்களை அழிக்குமோ, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போட்டி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய பயணங்கள் தான் அதை நோக்கி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தான் அதை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றியை பெற்றுத் தரும். எதை அல்லாஹ் தூதர் நோக்கி இந்த உம்மத்திற்கு அறிவுரைப்படுத்தினார்களோ அந்த வாழ்க்கையை கடைபிடித்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்பாங்க, அல்லாஹ் இன்னி அஊதுபிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பயன் தராத கல்வியை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். நான் கற்கக்கூடிய ஒவ்வொரு கல்வியும் என்னை இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய இல்மாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறார். நாம் வாழ்க்கையை கேட்க வேண்டும். நமக்கு நாளை வறுமையில் பயன் தர கல்வியை தேட வேண்டும், கற்க வேண்டும், போதிக்க வேண்டும். அல்லாஹ் உயர்த்தி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் வ யஸ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.